எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிக்கன் குருமா, ஈஸி வே ஆஃப் சிக்கன் குருமா, அடிதடி சிக்கன் குருமா செய்யறது எப்படின்னு சொல்லி தரப்போகிறேன். பாருங்கள், இப்படி தான் செய்யுது. பிரியாணி சிக்கன், தந்தூரி சிக்கன், சிக்கன் குருமாவில் செய்தோம். ஒரு வானிலையில் நல்ல காப்பர் வானிலை எடுத்துருக்கேன். அது கொஞ்சம் ஹீட்டை நல்லா அப்படியே மெயின்டைன் பண்ணும். எண்ணெய் ஒரு 3 கரண்டி, 1 கிலோ சிக்கனுக்காக போட்டிருக்கேன். சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு, பச்சை மிளகா ஒரு 3 எடுத்து போடுங்க. இஞ்சி பூண்டு நல்லா இடித்து போட்டேன். ஒரு கை துண்டளவு இஞ்சி, ஒரு 6-7, ஒரு 8-9 பல்லு பூண்டு போட்டு போடுங்க. அது மேலே வெங்காயத்தை போடுங்க. இது எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுருங்க கடகடன்னு. நான் ரெஸ்டாரண்ட் டைப்பில் சொல்லித்தரேன். பட்டு பட்டுன்னு செய்திடலாம். போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்க விடுங்க. கொஞ்சம் உப்பை போட்டு விடுங்க, வதக்கும். நல்லா ஒரு 10 நிமிஷம் வதங்கிச்சுன்னா ஒரு கலர் மாறும். அந்த மீன் டைம் நான் குக்கரில் இதுவும் வச்சுருக்கேன், சூப்பு, சிக்கன் எலும்பை வச்சு சூப்பும் வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி, சின்ன சின்ன தக்காளி 3 வெட்டி போட்டேன். ஒரு 4 வெங்காயம் போட்டுக்குங்க, அப்போ தான் கிரேவி நிறைய வரும். ஒரு 3 தக்காளி பெருசாக இருக்கும் எங்களுதில், 3 சின்னதாக இருந்தால் 4 போட்டுக்குங்க. போட்டு வதக்கிட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க. அப்படியே இந்த ஹீட்டில் வதங்கும். வதங்கின உடனே கொஞ்சம் நேரம் அப்படியே கலர் மாறும்போது, எங்கள் கையில் கருவேப்பிலை இல்லை, அதனால கருவேப்பிலை போடல. கருவேப்பிலை போட்டால் அது ஒரு டேஸ்ட், ஒரு வாசனை வரும். இப்போது மஞ்சத்தூள், தனியாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், இது 3ஐயும் ஒரு 3 கரண்டி மிளகாத்தூள், ஒரு 2 கரண்டி தனியாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 3த்தையும் போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்க விடுங்க. வதக்கி இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது மறுபடியும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. போட்டு நல்லா அது அந்த வாடை, பச்சை வாடை போகிற வரலும் மாறிட்டு பாருங்கள், கலர் மாறிடுச்சு. ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துச்சு பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கி கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சிங்களா? இப்போ என்ன செய்யுங்க, நல்லா அடிப்பிடிக்காமல் பார்த்துட்டு, இப்போது கரெக்டான டைம். இப்போது சிக்கனை தூக்கி போடுங்க. 1 கிலோ சிக்கன் நான் போட்டிருக்கேன். 1.5 கிலோ வாங்கிட்டு 1.5 கிலோ ஒரு சிக்கன் வரும். அதில் போனெல்லாம் எடுத்து சூப்புக்கு போட்டேன். ஒரு 1/4 கிலோ, 1/4 கிலோ இந்த இது போயிடும், ஸ்கின்னு எல்லாம் போயிடும். ஒரு 100 கிராம் 150 கிராம் போயிடும். அந்த தேவையில்லாதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுருவோம், சைடில் இருக்கிறதெல்லாம். இப்போ நல்லா வதக்குங்க, நல்லா பிரட்டி விடுங்க. மசாலா ஏறுற மாதிரி ஒரு 5 மினிட்ஸ். ஏன்னா எங்கள் ஊரில் சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும். யூகேயில் வந்து சிக்கன் வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் விட்டால் போதும். விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. வீடியோ எடுக்கல தண்ணி ஊற்றுறத, சாரி. ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றுங்க. எவ்வளோ கிரேவி வேணுமோ, ஆனால் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. தண்ணி விட்டு கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் மறுபடியும் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு சிக்கன் நல்லா ஒரு 80% வெந்த பிறகு என் ஒய்ஃபை தேங்காய் அரைக்க சொல்லியிருக்கேன். தேங்காய் அரைச்சி வந்தவுடனே பாருங்கள், ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துச்சா? ஒரு திக் கிரேவி கன்சிஸ்டன்சி வரணும். தண்ணி நிறைய ஊற்றுனீங்கன்னா அது நல்லா இருக்காது. தேங்காய் அரைச்சின்னு இருக்கா சில்வியா? தேங்காய் எப்படி அரைக்கணும், கொஞ்சம் கசகசை போட்டு அரைக்கலாம், நல்லது தான். இல்லை சோம்பு கொஞ்சம் போட்டு அரைக்கலாம், ஏன்னா குருமா தானே, அது ஒரு நல்ல அரோமா கொடுக்கும். போட்டு அரைச்சிட்டு அதை அப்படியே இதில் ஊற்றுங்க. அந்த கிரேவி மேலே தேங்காய் ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு நல்லா ஒரு திக் கிரேவி கன்சிஸ்டன்சி வரும்போது பாருங்கள், ரொம்ப திக் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா தேங்காய் போட்டோன்னா கொஞ்சம் திக்னஸ் வரும். அப்படியே கிரேவி கன்சிஸ்டன்சி, அந்த குருமா கன்சிஸ்டன்சி வரும்போது கொஞ்சம் மேலே உங்களுக்கு வேணும்னா லிட்டில் பிட் ஆஃப் ஜீரா தூளும் சோம்பு தூளும் அரைச்சி வச்சு அது மேலே ஊற்றிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ அதுக்கு மேலே கொத்தமல்லியை தூவிட்டு ரெடி பண்ணிவிட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் குருமா ரெடி டு ஈட். பாருங்கள், கொத்தமல்லியை போட்டேன். எல்லாம் சிம்பிள் பாருங்கள். ஒரு 35 மினிட்ஸ் மேக்ஸிமம். வெட்டிலாம் என் ஒய்ஃப் கொடுத்துட்டா எல்லாத்தையும். ஆனால் எனக்கு சமைக்கிற நேரம் 35 மினிட்ஸ். அந்த நேரத்தில் சூப்பும் வச்சேன், சூப்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூப் மேலே தண்ணியை ஊற்றிட்டா சூப்பும் ரெடி, சிக்கன் குருமா ரெடி, பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. தந்தூரி சிக்கன் கிரில்லில் போட்டு எடுத்தால் அருமையான லஞ்ச் ரெடி டு கோ. மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, அவங்களோட சாப்பிட போகிறேன். அவங்களாம் வீடியோவில் வரமாட்டாங்க. இவ்வளோ தான், சிம்பிளாக சமைச்சாச்சு.
ஹாப்பி டேஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி சமைக்கிறது. சமையல்ன்றது பெரிய ஆர்ட்டு. அதை ரசித்து நீங்கள் செய்தீங்கன்னா எப்பயுமே டேஸ்ட் சூப்பராக வரும். அதுதான் முக்கியம். கன்சிஸ்டன்சி தான். பாருங்கள், சூப்பராக பிளேட்டிங் பண்ணியாச்சு. பிரியாணி இருக்குது, இறால் தொக்கு இருக்குது, சிக்கன் இருக்குது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ எவ்ரி ஒன்.